அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் மூன்றாவது முறையாக திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மூன்றாவது முறையாக மின்கட்டண உயர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மின்கட்டண உயர்வை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில பார்த்தோம்னா சென்னை மின்ட் பேருந்து நிலையம் அருகே பழைய வண்ணாரப்பேட்டை மின்ட் பேருந்து நிலையம் அருகே ஜெயக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. மேலும் பார்த்தோம்னா மின்கட்டண உயர்வு மட்டும் இல்லாமல் நியாய விலை கடைகளில் பல மாதங்களாக பருப்பு அதே போல பாமாயில் வழங்கப்படாமல் இருக்கக்கூடியதை குறிப்பிட்டும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. மேலும் பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டும் கூட அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அவரினுடைய அறிவிப்பை அடுத்து பல்வேறு இடங்களிலும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்ற நிலையில் சென்னை மின்ட் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் பார்த்தோம்னா ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இதில் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.